Praise the Lord. Very good morning. Glad to see you through this wonderful மார்னிங் டிவோஷன் வீடியோ. ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் மறுரூபத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நாளில் ஒரு முக்கியமான வேத வசனத்தை தியானிக்க போறோம். இதுதான் கோல்டன் ரூல் ஆஃப் அ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்தவன் வாழ்வதற்கான ஒரு தங்க விதி அப்படின்னு கூட சொல்லலாம். எத்திக்கல் லைன்ல ஒரு எத்திக்கல் பர்சன் எப்படி இருக்கணும், பிசினஸ் எத்திக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது கூட இந்த வசனத்தை தான் பயன்படுத்துவாங்க. ஒரு முக்கியமான வசனம் மத்தேயு 7:12 வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். நம்ம எல்லாரும் எதை கடைபிடிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் இந்த நியாய பிரமாணம் முழுவதையும் கடைபிடிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா இங்க அழகா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்லும்போது சொல்றாரு, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். NIV தான் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்துல. So in everything, எல்லாத்துலயும் நீங்க மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புறீங்களோ, உங்க வேலையில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில, பிள்ளைங்க வாழ்க்கையில, நீங்க அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செயல்படுற ஆட்கள். நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்க நமக்கு என்ன செஞ்சாங்களோ அதை அவங்களுக்கு அப்படியே செஞ்சிருக்கணும். மத்தவங்க நமக்கு நல்லபா செஞ்சாங்கன்னா சிரிப்போம், முறைச்சா முறைப்போம், அடிச்சா நம்மளும் அடிப்பான். அவன் என்னெல்லாம் செய்யறானோ அதையெல்லாம் நான் அவனுக்கு செய்வேன் அப்படின்றது நம்ம ரூலா வச்சிருக்கோம். ஆனா கோல்டன் ரூல் அது கிடையாது. மாறா நம்ம அவன் நம்மளுக்கு என்ன செய்ய விரும்ப நினைக்கிறோமோ அதை நம்ம அவனுக்கு செய்யணும் அப்படின்றதான் இங்க சொல்லப்பட்டிருக்கலாம். இதுதான் கோல்டன் ரூல்னு சொல்ல. நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க? இப்ப நீங்க போய் அந்த இடத்துல போய் நின்னா, ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தா மற்ற மனிதர்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதை நீங்க மற்ற மனிதர்களுக்கு செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்ம சொல்லிக் கொடுக்குறார். இயர்லி சர்ச்சஸ் வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு அப்படின்னு சொல்றாங்க. ரோம் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய கொடுமையான பிளேக், எல்லா பக்கமும் ஒரு மிக கொடிய நோய் பரவி இருக்கு. அப்படி கொடிய நோய் பரவிட்டு இருக்கப்ப அங்க இருந்து இயர்லி சர்ச்ல இருந்து எல்லா கிறிஸ்டியனும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் போய் உதவி செஞ்சிருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது, ஏன் நீங்க இப்படி உதவி செய்யறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, நான் பாதிக்கப்பட்டா இந்த மாதிரிதான் என்னை எல்லாரும் பார்த்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், அதனாலதான் இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்திருக்கு. நம்ம என்ன பண்றோம், சில நேரங்கள்ல அப்படியே மாறா செய்யறோம். ஆனா இயர்லி சர்ச்ல இதன் மூலமா தான் கிறிஸ்தவ அன்பு எல்லாருக்கும் பரவி இருக்குன்னு பாக்குறோம். ஒரு கண்ணாடி எடுத்து வச்சு பாருங்க, 2 கண்ணாடி நீங்க இப்படி ஆப்போசிட்ல வச்சீங்கன்னா அங்க இருந்து பயங்கரமான லைட் பவுன்ஸ் ஆகும். அது மாதிரிதான் இப்ப 2 பேருமே நீ உனக்கு என்ன விருப்பமோ அதை நான் செய்யறேன், ஆப்போசிட்ல இருக்க பாட்டி உனக்கு என்ன விருப்பமோ அதை நான் செய்யறேன், அப்படி 2 பேரும் இப்படி இணைஞ்சிட்டா, குடும்பத்துல கூட கணவன் மனைவியோட விருப்பம் என்னவோ அதை நான் செய்யறேன், கணவனோட விருப்பம் என்னவோ அதை நான் செய்யறேன், ஏன்னா இப்படிதான் நானும் ட்ரீட் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைச்சு மத்தவங்களை உங்களை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டா இங்க இருந்து அன்பு பயங்கரமா வெளிப்படும். எப்படி அந்த கண்ணாடி 2 முகமாவும் பார்க்கும் பொழுது லைட் பயங்கரமா பவுன்ஸ் ஆகுதோ, அதே மாதிரி 2 அன்புள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கும் பொழுது அங்க அன்பு பயங்கரமா பவுன்ஸ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். ஏர்லி சர்ச்ல ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்கத்துக்கு காரணமே மனுஷன் அவர்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை அவர்களுக்கு அவங்க செஞ்சதுதான் காரணம் அப்படின்னு ஒரு புத்தகத்துல அழகா ஒரு போதகர் எழுதியிருக்கிறார். அதே போல நாமும் அப்படியே செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இந்த நாள்ல இந்த வேத வசனத்தை மீண்டும் நீங்க வீட்டுல சேர்ந்து ரொம்ப டீப்பா வாசிச்சு பாருங்க. திஸ் அ கோல்டன் ரூல். இது மாரல் கைட்லைனா கூட வச்சுக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா போகணும்னா இதான் ஒரு மிகப்பெரிய வழி. அப்போ அஸ் அ கிறிஸ்டியனா நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா, இந்த ரூல்ஸ், இந்த கோல்டன் ரூல், இந்த வசனம் எப்படி நம்ம கற்றுக் கொடுக்கிறதோ அதை போலதான் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கை நடத்த வேண்டும். ரொம்ப அழகா சொல்றாங்க, மற்றவர்களுடைய சூழலை நின்று பார்த்து, மற்றவர்களுடைய இடத்தில் நின்று பார்த்து நாம யோசிச்சோம் அப்படின்னா இது எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நீங்க எப்பொழுதுமே இந்த ரூலை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு முக்கியமான வழி, போய் மற்றவங்க இடத்துல நின்று பாருங்க. கண்டிப்பா நீங்க அவங்கள சரியான முறையில ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க, சரியான முறையில அவங்கள நேசிக்க ஆரம்பிப்பீங்க. தொடர்ந்து வீடுகள்ல சென்று இந்த நாள்ல இந்த வசனத்தை தியானிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.